தீபாவளியை முன்னிட்டு அங்குள்ள கள நிலவரங்களை தருவதற்காக நமது கோவை செய்தியாளர் குருசாமி இணைப்பில் உள்ளார். அவரிடம் பேசலாம். குருசாமி, சொல்லுங்க, தீபாவளி நாளை முன்னிட்டு இன்றைய தினம் கோவை மாநகரத்துல என்னென்ன சிறப்பான ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கு? தீபாவளி பண்டிகை பிறப்பதற்கு இன்னும் சில மணி நேரங்களே இருக்கிறது. இதையொட்டி கோவையை பொறுத்தவரை கோவை கிராஸ்கட் வீதி மற்றும் ஒப்பனக்கார வீதி உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் வியாபாரமானது சூடுபிடித்திருக்கிறது. இந்த இரண்டு ஏரியாக்களிலுமே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஒரே நேரங்களில் சிறிய கடைகள் முதல் பெரிய கடைகள் வரை பொருட்களை வாங்குவதற்காக குவிந்திருக்கின்றனர். இதன் காரணமாக கடைசி கட்ட வியாபாரமானது விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சாதாரண சிறிய துணிக்கடை முதல் மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய கடைகள் வரை வியாபாரமானது விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. துணிக்கடைகள் தவிர இனிப்பு கடைகள் மற்றும் அதாவது பெண்களுக்குரிய அலங்கார பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கடைகள் மற்றும் மளிகை கடைகள் என அனைத்து கடைகளிலுமே கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. இந்த இறுதிக்கட்ட வியாபாரம் என்பதால் வியாபாரிகளும் தொடர்ச்சியாக அந்த எந்தவித இடைவெளிகளும் எதுவுமின்றி தொடர்ச்சியாக தங்கள் வியாபாரங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றனர். ஒரே நேரத்தில் ஒப்பனக்கார வீதி, கிராஸ்கட் வீதி ஆகிய பகுதிகளில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்திருப்பதன் காரணமாக போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். மேலும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணிகள் நடத்தப்படுவதுடன் அதாவது இந்த கூட்ட நெரிசலை பயன்படுத்தி திருடர்கள் யாரேனும் அந்த திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபடக்கூடும் என்பதால் அதை தடுப்பதற்காக 100க்கும் மேற்பட்ட போலீசார் சாதாரண உடையில் இந்த கூட்டங்களில் ஊடுருவி கண்காணித்து வருகின்றனர். இந்த தற்போது விற்பனையை பொறுத்தவரை சிறிய கடைகள் முதல் பெரிய கடைகள் வரை அனைத்து கடைகளிலுமே வியாபாரமானது விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குருசாமி, அங்கு பார்க்கும் போதே தெரிகிறது ஏராளமான பொதுமக்கள் இன்னைக்கு தீபாவளி, நாளைக்கு நடைபெற உள்ள தீபாவளி முன்னிட்டு இன்றைக்கு துணிகளை வாங்குவதற்கும் பல பலகாரங்களை வாங்குவதற்கும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பாதுகாப்பதற்காக போலீசார் தரப்பில் எந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? காவல்துறையினரை பொறுத்தவரை பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் கோவை கிராஸ்கட் வீதி மற்றும் ஒப்பனக்கார வீதி, 100 அடி சாலை ஆகிய பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். மேலும் பொதுமக்கள் ஒரே நேரத்தில் இந்த பகுதிகளுக்கு குவிந்து வருவதன் காரணமாக இப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்கான பணிகளையும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றனர். இதை தவிர்த்து இந்த கூட்ட நெரிசலை பயன்படுத்தி எந்தவித அசம்பாவித சம்பவங்கள், திருட்டு, வழிபறி போன்ற சம்பவங்கள் நடைபெற்றக்கூடாது என்பதற்காக கண்காணிப்பு பணியுமானது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. ஏராளமான பெண் போலீசார் மற்றும் வழக்கமான பணியில் இருக்கக்கூடிய போலீசார் அனைவருமே சாதாரண உடையில் மக்களுடன் மக்களாக கலந்தும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். இதை தவிர்த்து அந்த முக்கிய கடைவாசல்கள் முன்பாக, பெரிய கடைகளின் முன்பாக கூட்டங்கள் அதிகமாக வரக்கூடிய சூழலில் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் போலீசார் இந்த கடைகள் முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். கூட்டமாக ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்க விடாமல் கூட்டங்களை அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்வதற்கான நடவடிக்கைகளிலும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கின்றனர். மேலும் காவல்துறையினரை பொறுத்தவரை தற்போது இந்த 3 இடங்களிலும் முக்கிய பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதுடன் இன்றைய தினம் அனைத்து பொதுமக்களும் ஊர்களுக்கு செல்வதற்கான பேருந்து நிலையங்களிலும் இந்த கண்காணிப்பானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆஸ்லே, தீபாவளி பண்டிகை குறித்து போலீசார் தரப்பில் செய்யப்பட்டுள்ள சிறப்பு ஏற்பாடுகள் குறித்து கோவை மாநகரிலிருந்து நமது செய்தியாளர் குருசாமி தந்த தகவலை பார்த்தோம். தொடர்ந்து கோயம்பேட்டிலிருந்து வேல்முருகன் இணைப்பிலுள்ளார். நாளை நடைபெற உள்ள தீபாவளி பண்டிகை பற்றி கோயம்பேட்டில் எந்த மாதிரியான ஏற்பாடுகள், சிறப்பு ஏற்பாடுகள் போலீசார் தரப்பிலிருந்து செய்யப்பட்டுள்ளது? ஆஸ்லி, தற்போது சென்னை கோயம்பேட்டினுடைய பகுதிகளில் பெருமளவிலே கூட்டம் இல்லாத காட்சியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 3 தினங்களாக இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக நேற்று தான் அதிகமான கூட்டம் காணப்பட்டது. அதே போல் இன்று 8 மணிக்கு மேல் இங்கே அதிகமான கூட்டம் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று ஒரு நாள் மட்டும் 4000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் சிறப்பு பேருந்துகளாக அறிவிக்கப்பட்டு சென்னையிலிருந்து பயணிக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் பயன்படுத்தப்பட இருக்கிறது. குறிப்பாக சென்னை கோயம்பேட்டில் இருந்து எப்பொழுதுமே வழக்கமாக பேருந்துகள் இயக்கப்படுவதன் காரணமாக இங்கே அதிகமான கூட்ட நெரிசல் காணப்படுவது வழக்கம். ஆனால் இந்த முறை தீபாவளியினுடைய சிறப்பு பேருந்துகள் பல்வேறு பாதைகளில் திருப்பிவிடப்பட்டதன் காரணமாக சென்னை கோயம்பேட்டில் பெருமளவிலே போக்குவரத்து நெரிசலோ அல்லது பயணிகளுக்கு அவதிப்படும் வகையிலோ எந்த ஒரு செயலும் இங்கே நம்மால் பார்க்க முடியவில்லை. குறிப்பாக இந்த பகுதியில் மதுரை, திருச்சி,
தூத்துக்குடி, வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இங்கிருந்து இயக்கப்படுகிறது. அதே போல தாம்பரம் மெப்ஸ் போன்ற பகுதியிலிருந்து அந்த பகுதியில் செல்லக்கூடிய எளிதாக செல்லக்கூடிய அந்த மாவட்டங்களுக்கான இடங்களாக பார்க்கப்படுகிறது. அதே போல கோயம்பேட்டு சிஎம்பிடியினுடைய எதிரே அமைந்துள்ள தேர்தல் ஆணையம் அந்த பகுதியிலிருந்து ஈசிஆர் செல்லக்கூடிய பேருந்துகள் எல்லாம் செல்லப்படுகிறது. அதே போல காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் பூவிருந்தபள்ளியிலிருந்து செல்லப்படுகிறது. அதே போல ஆந்திராவினுடைய பேருந்துகள் தற்போது அண்ணா நகர் மேற்கு பகுதியிலிருந்து செல்லப்படுவதன் காரணமாக பொதுமக்களுக்கு மிக பெரிய அளவிலே பாதிப்பு இல்லாத வகையில் சிறப்பு பேருந்துகள் தற்போது இயக்கப்பட்டு வருகிறது. அதே போல ஏராளமான பேருந்துகள் தற்போது தங்களுடைய பயணங்களை தொடர்வதற்காக இங்கே நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது. பயணிகளுக்கு தற்போது சிறப்பு பேருந்துகள் மட்டும் டிக்கெட் புக் செய்தவர்களுக்கு மட்டுமில்லாமல் தற்போது தானாக இன்று வந்து பயணிக்கக்கூடிய நபர்களுக்கும் அந்த சிறப்பு பேருந்து அல்லாத பேருந்துகளும் தொடர்ந்து இங்கே வருவதன் காரணமாக இங்கே கோயம்பேட்டினுடைய பகுதிகளில் அதிகமான கூட்ட நெரிசல் இல்லை என்பதையே நம்மால் உணர முடிகிறது. ஆஸ்லி, வேல்முருகன், நாளை நடைபெற உள்ள தீபாவளியை முன்னிட்டு இன்று கோயம்பேட்டில் சிறப்பு பேருந்துகளின் நிலவரம் குறித்து விரிவான தகவலை தந்தார். தொடர்ந்து டி நகரிலிருந்து நமது செய்தியாளர் ஆனந்த் இணைகிறார். அவரிடம் பேசலாம். நாளை நடைபெற உள்ள தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு டி நகரில் பொதுமக்களின் கூட்ட நெரிசல் எவ்வாறு உள்ளது, அங்கு போலீஸ் பாதுகாப்பு எவ்வாறு உள்ளது? ஆனந்த். ஆக்சுவலி சென்னை தியாகராய நகரை பொறுத்தவரை இங்கு உள்ள மக்கள் பொருட்கள், அதாவது எந்த பண்டிகையானாலும் பொருட்கள் வாங்குவதற்கு இந்த தியாகராய நகர் கடை வீதியானது எப்போதும் பரபரப்பாக இருக்கும். தீபாவளி என்றால் அது சொல்லவே வேண்டாம். அனைத்து தெருக்களிலுமே கடந்த 10 நாட்களாக கூட்டம் அலைமோதுகிறது. நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இறுதிக்கட்ட பர்ச்சேஸ், அதாவது உடைகள், நகைகள் போன்ற பொருட்களை வாங்குவதற்காக ஏராளமான மக்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது, அதாவது இன்று இந்த மாலையில் தற்போது இங்கு இருக்கின்ற கூட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோமே ஆனால் கடந்த 10 நாட்களுக்கு இருந்த கூட்டத்தை விட இன்று சற்று குறைவான கூட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிக அளவிலான மக்கள் இந்த பகுதியில் வந்தார்கள். அதோடு ஒப்பிடும்போது இன்றைய கூட்டம் என்பது ஓரளவு குறைந்த கூட்டம் என்று சொல்ல வேண்டும். இருந்தாலும் இன்றைய கூட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோமேயானால் இதுவும் அதிகமாகவே தான் இருக்கின்றது. குறிப்பாகவே அந்த மாத சம்பளதாரர்களுக்கு இன்று ஊதியம் வழங்கப்பட்டிருக்கும். அப்படி அந்த ஊதியத்தை பெற்றுக்கொண்டு ஏராளமானவர்கள் தற்போது அந்த மாத சம்பளதாரர்கள் அதிக அளவில் இங்கு வந்திருப்பதை நம்மால் அவரோட பேசியதிலிருந்து தெரிந்து கொள்ள முடிந்தது. எனவே இறுதிக்கட்ட பொருட்கள் வாங்குவதற்காக மக்கள் ஏராளமானோர் முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து வீதிகளிலுமே, அதாவது ஓரளவுக்கு கூட்டம், ஒப்பீட்டளவில் ஓரளவுக்கு கூட்டம் குறைவாக இருந்தாலும் சென்னை தியாகராய நகரில் இருக்கின்ற அனைத்து கடை தெருக்களிலுமே மக்கள் அலைமோதுகிறார்கள். குறிப்பாக ரங்கநாதன் தெரு, உஸ்மான் சாலை, அதே போல் பனகல் பார்க் அருகே பாண்டி பஜார் போன்ற அனைத்து பகுதியிலும் கூட்டம் இருக்கின்றது. ஒவ்வொரு துணி கடைகள், நகை கடைகள் போன்ற பகுதிகளில் அதிக அளவிலான மக்கள் தங்களது இறுதிக்கட்ட, அதாவது நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தங்களுக்கு தேவையான பொருட்களை, புத்தாடைகள், நகைகளை இறுதி கட்டத்தில் வாங்குவதற்காக மக்கள் இங்கு அலைமோதி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நேரம் செல்ல செல்ல இங்கு கூட்டம் அதிகமாகும் எனவே எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து, அதாவது இங்கு வருகின்ற மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக கடந்த 10 நாட்களுக்கு முன்பிருந்தே காவல்துறை தயார் நிலையில் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக எப்போதும் இல்லாத வகையில் இந்த சென்னை தியாகராய நகர் பகுதி முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிசிடிவி கேமராக்கள் மட்டுமல்லாமல் இந்த சிசிடிவி கேமராக்களினுடைய புதிய தொழில்நுட்பமான ஃபேஸ் டிடெக்ஷன் என்கின்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது இந்த புதிய தொழில்நுட்பத்தின் பயன் என்னவென்றால், சிசிடிவி பொருத்தப்பட்டிருக்கின்ற இடங்களில் மக்கள் கூட்டத்தோடு கூட்டமாக ஏற்கனவே குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு கைதானவர்கள் நடமாடுவார்களே, ஆனால் அவர்களை கண்டறிவதற்காக அவர்கள் விவரங்கள் அடங்கிய விவரங்கள் அதில் ஏற்கனவே அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த எல்சிடி மூலமாக திரையில் அதனை பார்க்கும் பொழுது அந்த கூட்டத்தில் மக்களோடு மக்களாக ஏற்கனவே குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் உள்ளே வருவார்களே, ஆனால் அவர்களை எளிதாக கண்டறிந்து கைது செய்யலாம். எனவே இது போன்ற பல்வேறு தொழில்நுட்பங்கள் இந்த பண்டிகை முன்னிட்டு மக்களின் பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் ஆங்காங்கே ஒளிபெருக்கிகள் வைக்கப்பட்டு தொடர்ந்து மக்களுக்கான அறிவுரைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மக்கள் தங்களது உடைமைகளை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும், தாங்கள் கூட்டி வருகின்ற குழந்தைகள், சிறுவர்களை மிகவும் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும், அவர்கள் அணிந்திருக்கின்ற நகைகளையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும்.
எனவே முழுக்க முழுக்க பொதுமக்கள் தங்களது உடைமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான துண்டு பிரசுரங்களையும் காவல்துறை வழங்கி வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அதாவது கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பெண் காவலர்கள் மஃப்டியில் அதாவது சாதாரண உடையில் நகைகள் அணிந்தபடி பொதுமக்களாக கலந்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் யாராவது கண்டறிந்தால் உடனடியாக கைது செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அதாவது மக்கள் கூட்டம் அதிகம் உள்ள பகுதிகளில் மிகுந்த அதிக கவனம் செலுத்தி இந்த பாதுகாப்பு பணியை காவல்துறை மேற்கொண்டிருக்கிறார்கள். இறுதி கட்ட பொருட்கள் வாங்கும் பணியில் மக்கள் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். இன்னும் நேரம் செல்ல இங்கு கூட்டம் அதிகமாக ஆனந்த் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. உங்ககிட்ட மீண்டும் வரும். அது தொடர்பாக தகவலை பெறுவதற்காக தீவுத்திடலில் பிரியன் இருக்கிறார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசுகள் வாங்குவதற்காக பொதுமக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறதா? தீவுத்திடலில் இணைப்பில் உள்ள பிரியனிடம் கேட்கலாம். பிரியன், தீபாவளி பண்டிகை நாளை நடைபெற உள்ள நிலையில் இன்று தீவுத்திடலின் நிலவரம் என்ன? பொதுமக்களின் கூட்டம் அங்கு எப்படி உள்ளது? அதை பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை மிகவும் கோலாகலமாக நாளை கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் தீபாவளி பண்டிகை என்றாலே அனைவருக்கும் பட்டாசு வெடிப்பது மட்டும்தான் நினைவுக்கு வரும். சிறுவர்கள் மட்டுமின்றி பெரியவர்களும் சரி பெண்களும் சரி அனைத்து தரப்பினரும் பட்டாசு வெடிப்பதில் மிகவும் ஒரு ஆர்வத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். தொடர்ந்து தீபாவளி பண்டிகை முன்னொட்டி பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது, அதாவது சுற்றுச்சூழல் பாதிப்பை கருத்தில் கொண்டு பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது என்ற முழக்கங்கள் தொடர்ந்து ஒரு பக்கம் வந்து கொண்டு இருந்தாலும் அதே நேரத்தில் பட்டாசு வெடிப்பதில் உள்ள விரும்புவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தே தான் இருக்கிறது. அதே போல பட்டாசு வியாபாரிகள் தொடர்ந்து பல்வேறு வியாபாரங்களை பல்வேறு இடங்களில் தொடர்ந்து நடத்தி கொண்டு தான் இருக்கின்றனர். சென்னையை பொறுத்தவரையில் சுமார் 1006 நபர்கள் பட்டாசு கடை அமைப்பதற்கான விண்ணப்பங்களை தீயணைப்புத் துறையினரிடம் வழங்கியிருந்தனர். இந்த நிலையில் சுமார் ஒரு 870 கடைகளுக்கு மட்டுமே மிகுந்த விதிமுறைகளுக்கு உட்பட்ட பிறகு பட்டாசு கடை அமைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை தீவுத்திடலில் பட்டாசு கடைகள் பெருமளவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 55 கடைகள் ஒரே இடத்தில் தீவுத்திடலில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் இதே போல தீவுத்திடலில் பட்டாசு கடைகள் அமைக்கப்பட்டு தான் வருகிறது. இந்த நிலையில் இந்த வருடம் கடந்த வருடத்தை விட சில கடைகள் எண்ணிக்கையில் குறைந்த வண்ணம் இருந்தாலும் இந்த வருடம் கடந்த வருடத்தை ஒப்பிடும்போது இந்த வருடம் பட்டாசு விற்பனை மிக அதிக அளவிலேயே இருக்கின்றது. நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கிற நிலையில் தற்போது மிகவும் ஏராளமான மக்கள்கள் பட்டாசு வாங்குவதற்காக தற்போது தீவுத்திடலில் குவிந்து வண்ணம் உள்ளனர். தீவுத்திடலை பொறுத்தவரையில் அனைத்து வகை பட்டாசுகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் பட்சத்தினால் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சென்னை மக்கள் மட்டுமின்றி மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களும் இந்த இடத்திற்கு பட்டாசு வாங்குவதற்காக வந்திருக்கின்றனர். தற்போது சென்னை பாடியை சேர்ந்த வாடிக்கையாளர் ஒருவர் தற்போது நம்ம இருக்கிறார். இவர் பட்டாசு வாங்குவதற்காக பாடியிலிருந்து தற்போது இந்த இடத்துக்கு வந்திருக்கார். தொடர்ந்து நம்ம அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். பட்டாசு வெடிக்கிறதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குது? நீங்கள் எந்த மாதிரியான பட்டாசுகள் வாங்கியிருக்கீங்க? 10,000 வாலா, அதுக்கப்புறமா அவுட்டர் ஷார்ட்ஸ், அதுக்கப்புறமா மத்தாப்பு, அப்புறம் ஆட்டம் பாம் இதெல்லாம் வாங்கியிருக்கோம். நாங்கள் இப்போதைக்கு ஒரு 1,500 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 3,500 ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ 5,000 ருபீஸ் எங்களோட பட்ஜெட். ஸோ இது நாங்கள் வாங்கக்கூடிய டே டைமோடைய பட்டாசு தான் நான் வாங்குகிறோம். ஏன்னா ஈவினிங் டைமில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஈவினிங் டைமில் வெளியே எங்கேயா போயிடுவோம். ஸோ டே டைமில் காலையில் எழுந்திரிச்சோன்னே சரவெடி அதெல்லாம் வெடிக்கணும் அப்படின்றதுனால அதுதான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இப்போது போன வருஷமும் நீங்கள் பட்டாசு வாங்கியிருப்பீங்க. அதே போல் இந்த வருஷம் நிறைய விலை கொடுத்து வாங்குறது வந்திருக்கீங்க. போன வருஷத்துக்கும் இந்த வருஷமும் விலையில் எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது? விலை அதிகமாக இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா? உங்கள் பார்வையில் பற்றி சொல்லுங்கள். இல்லை, ஜாஸ்தியாக தான் இருக்குது. போன வருஷத்தோட இந்த வருஷம் ஜாஸ்தி தான். இப்போ பிராண்டட் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாண்டர்டு அந்த மாதிரியான பிராண்டெல்லாம் சும்மா சின்ன ஒரு வெடி எடுத்தாலே 500 ருபீஸ் 600 ருபீஸ் சொல்கிறாங்க. அது லோக்கல் பிராண்டுனா ஒரு 250, அது பாதி ரேட்டு ஆஃப் ரேட் இருக்குது. அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் டைமை விட இந்த வாட்டி டெஃபினட்டாக ஜாஸ்தி தான். 1,500 ருபீஸ் நாங்கள் வாங்கியிருக்கிறது லாஸ்ட் டைம் ஒரு 1,000 ருபீஸ்க்கு வாங்கின பட்டாசு தான். இப்போ 500 ருபீஸ்க்கு ஏறி இருக்குது. அந்த அளவுக்கு ஏறிடுச்சு. மேபி 5,000 ருபீஸ் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அது லாஸ்ட் டைம் ஒரு 7,000 8,000 வாங்கியிருப்போம். அந்த அளவுக்கு வாங்கின பட்டாசு இப்போ 5,000 தான் வாங்க முடியுது. அந்த மாதிரி இருக்குது. அதாவது பட்டாசு வாங்குவதில் மிகவும் ஆர்வம் உள்ளதாக இந்த நபர் கூறுகிறார். அதே போல் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பட்டாசின் விலை அதிகரித்துள்ளதாக இவர் கூறியிருக்கிறார். ஆஷ்லி. பிரியன், தீவுத்தடலில் பட்டாசு விற்பனை எப்படி இருக்கிறது அப்படிங்கிற நிலவரங்களை கொடுத்தீங்க, நன்றி. தொடர்ந்து நாம் பேச இருக்கிறது மதுரை ரிப்போர்ட்டர் கருணாகரிடம். அவரிடம் பேசலாம். தீபாவளியை முன்னிட்டு நாளை நடைபெற உள்ள தீபாவளியை முன்னிட்டு பொதுமக்கள் கூட்டம் மதுரை மாநகரில் எவ்வாறு உள்ளது, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. ஆஸ்லி, தீபாவளி இன்னும் சிறிது நேரத்தில் மாணவர்கள் பட்டாசுகளை வெடித்து வானத்தை வண்ணமயமாக காத்திருக்கின்றனர். அதே நேரத்தில் தீபாவளியில்
மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றியுள்ள நேதாஜி ரோடு, விளக்குத்தூண், மாசி வீதிகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ளது. ஏனென்றால் தற்பொழுது கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே 90% மக்கள் புத்தாடைகளை வாங்கியிருப்பர். ஆனால் தற்போது வரும் மக்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அதாவது பாத்திரங்கள், பாய்கள், தலையணைகள், மிதியடிகள், படுக்கை விரிப்புகள் என பிளாஸ்டிக் பொருட்கள் என ஒவ்வொரு பொருட்களும் குறைந்த விலையில் அதிகமான பொருட்களை வாங்கி செல்ல வேண்டும் என்ற நோக்கில் பொதுமக்கள் வருகின்றனர். மேலும் இந்த சந்தையானது வாங்குவோருக்கான சந்தையாக தெளிகிறது. காரணம் என்னவென்றால் கடைக்காரர்கள் தங்களிடம் உள்ள இருப்பு பொருட்களை அடக்க விலையிலிருந்து சிறிது லாபம் கிடைத்தாலும் போதும் விற்றுவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் இருப்பர். ஆனால் பொதுமக்கள் குறைந்த விலையில் அதிகமான பொருட்களை வாங்கி செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் இருப்பர். எனவே குறைந்த விலையில் அதிக பொருட்களை வாங்கி செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இந்த சந்தை இரவு 1 மணி வரை நீடிக்கும் என்பதால் நாளை நடைபெற உள்ள தீபாவளியை முன்னிட்டு தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் கூட்ட நெரிசல் எவ்வாறு உள்ளது அப்படின்னு ஒவ்வொரு நகரமா பார்த்து வரோம். அதைத் தொடர்ந்து மீண்டும் சென்னையில் புரசைவாக்கத்திலிருந்து நமது செய்தியாளர் இணைந்துள்ளார். அவரிடம் பேசலாம். சொல்லுங்க, சென்னையில புரசைவாக்கம் பகுதியில எந்த மாதிரி கூட்ட நெரிசல் இருக்கிறது, அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த மாதிரியாக செய்யப்பட்டுள்ளது, அதை பற்றி விரிவா சொல்லுங்க. வணக்கம் ஆஸ்லி. இந்துக்களின் மிக முக்கிய பண்டிகையான தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் நாளை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. அதற்காக இங்கே இந்தியா முழுவதும் உள்ள எல்லா இடங்களிலும் மக்கள் ஆயத்த பண்ணி ஈடுபட்டிருக்கிறாங்க. அதன் ஒரு பகுதியாக சென்னையில் உள்ள, அதாவது சென்னையோட வர்த்தக பகுதி மிக முக்கிய பகுதியான தீநகர் மற்றும் புரசைவாக்கம், மன்னாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதியில் இருக்கின்றன. அதில் இப்போ நாம் அதாவது நம்ம புரசைவாக்கம் பகுதியிலிருந்து இப்போ நாம் நேரலையில் இணைந்திருக்கிறோம். இந்த நேரலையில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் உள்ள பெண்கள் மற்றும் ஆண்கள் தங்கள் இதுவரை எடுத்துள்ள தங்களுடைய துணிகளுக்கும் தங்களுக்கு தேவையான பொருட்களுக்கும் காஸ்மெட்டிக் என்று சொல்லக்கூடிய அந்த அணிகலன்கள் மற்றும் செருப்பு, இந்த நெயில் பாலிஷ், மருதாணி இட்டுக்கொள்வது இந்த போன்ற பணிகளுக்காக தான் இங்கே பெண்கள் கொண்டிருக்கிறார்கள். அதாவது கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடத்திற்கான இந்த பகுதிகள் மிக கூட்டம் மிக குறைவாக இருக்கிறது என்று அந்த வணிக பகுதியில் வணிகர்கள் பெரும்பான்மையான குற்றச்சாட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை குறித்து நம்மளுடன் நமது அருகே நம்ம ஃபேன்சி ஸ்டோர் உரிமையாளர் மீராணி இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம், இந்த கடந்த வருடம் எப்படி இருந்தது, இந்த வருடம் எப்படி வியாபாரங்கள் போய்கொண்டிருக்கு என்பதை இந்த ஃபேன்சி ஸ்டோர் உரிமையாளர் மீரானிடம் கேட்கலாம். சொல்லுங்கள் மீரான், அதாவது கடந்த வருடம் நீங்கள் தீபாவளி எப்படி இருந்தது, இந்த வருடம் தீபாவளி எப்படி போயிட்டு இருக்குது, உங்களுக்கான வியாபாரங்கள் எப்படி இருக்குது? போன வருஷம் மழை இருந்துட்டாலும் வியாபாரம் இருந்துச்சு. இந்த வருஷம் வியாபாரமே இல்லை. போனஸ் போட்டேன்னு சொல்கிறாங்க, ஆனால் போனஸ் போட்ட மாதிரி தெரியல. ஆனால் இந்த வருஷம் ரொம்ப பாதிப்பு தான். ஆனால் க்ரௌடு போன வருஷம் மாதிரி க்ரௌடெலாம் கிடையாது. நான்லாம் லட்சக்கணக்கில் சரக்கு போட்டு வியாபாரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம். கேட்டோம் மாசில் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்சி ஸ்டோர் உரிமையாளர் நம்மிடம் சொல்லியிருந்தா கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் ஒப்பிடுகையில் வியாபாரம் மிக குறைவு தான் என்று சொல்லியிருக்காங்க. ஆஸ்லி, நாளை கொண்டாடப்படும் தீபாவளியை முன்னிட்டு தமிழகத்தின் பல முக்கிய நகரங்களில் மக்கள் கூட்டம் எவ்வாறு இருக்கிறது, அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டு இருக்கிறது போன்ற தகவல்களை நமது செய்தியாளர்கள் கொடுத்தார். அதை பார்த்தோம்.